ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி இடுப்பு தூக்கி வச்சு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஆனால் போன வாரத்தில் என்னால் போட முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காலில் வந்து ஒரு ஆணி மாதிரி ஏதோ குத்தி செப்டிக் ஆகிட்டு பல பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் அவனை என்னால் தூக்கி போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் போடுறேன். இவனை இடுப்பில் தூக்கி போடுறதே ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் பாருங்கள். 5 நிமிஷம் கேட்டீங்க. ஆனால் அந்த 5 நிமிஷம் என்னால் தூக்கி போட முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை தூக்கி நான் இடுப்பில் உட்கார வச்சு போடுறேன். எனக்கு காஞ்சனா படம் தாங்க ஞாபகம் வருது. ஏன்னு கேட்டியா, லாரன்ஸ் வந்து இடுப்பில் ஏறி உட்காந்துக்கு வரல நம்ம லாரன்ஸ் சார். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் கௌரிஷை வந்து அங்கேருந்து ஓடி வந்து இடுப்பில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். எனக்கு அதை நினைச்சாலே கை காலாம் கடகடன்னு போகுது. எருமை மாடு மாதிரி அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து உட்கார போகிறேன் இடுப்பில். அதை நினச்சா சிரிப்பாக இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள். முழுக்க அந்த வீடியோ வந்து நம்ம அந்த சப்ஸ்கிரைபருக்காக தான். அவங்க பேர் வந்து சரியாக எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்காக தான் அந்த வீடியோ. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? 5 நிமிஷம் என்னால் போட முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஓகேவா? ஆமாம், அப்படியே எந்திரிச்சு வந்தீங்கன்னு பிடிங்கம்மா. அப்போ தெரியும். 1 2 3 ஓடி வரத பார்த்தாலே இடுப்பு அம்மஞ்சலிக்கு பெறாத போல இருக்கு. சின்ன பிள்ளைல தூக்கும் போது அவ்வளோ கஷ்டமா தெரியலங்க. ஆனா இவ்வளோ பெரிய பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சு ஒரு வீடியோ போட சொன்னீங்களே, நான் எப்படி போடுறேன்னு தான் தெரியல. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. இங்கே பாருங்க, பையனை இடுப்புல தூக்கிட்டேன். ஸ்கூலுக்கு போறியா சாமி? எல்கேஜியில் சேர்த்து விடுமா?